ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த சோதனை? என் கஷ்டத்தை, என் துன்பத்தை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்றாங்களே. அவங்க எனக்கு ஆறுதல் சொல்லலைனாலும் பரவாயில்ல, என்னைய வேதனைப்படுத்தாம இருந்தா சரி அப்படின்னு நம்ம உங்க மனசுல அங்கலாய்க்கிறீங்களா? இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்றாங்க, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற மாட்றாங்க அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஒண்ணு தெரியுமா? யாரு உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கலைனாலும், உங்க துன்பத்தை கண்டுக்கலைனாலும், உங்களை கண்டுக்கிற ஆண்டவர், உங்க சூழ்நிலைகள் புரிஞ்சுக்கிற ஆண்டவர் ஒருத்தவர் இருக்கிறாருங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. ஆமாங்க, அவருக்கு பாடுனா என்னன்னு தெரியும், அவருக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அதனால உங்க கஷ்டத்தை அவரால மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். உங்க கஷ்டத்துக்கு அவர் மட்டும்தான் தீர்வை உண்டாக்க முடியும். அதனால இந்த சூழ்நிலையில அப்பாவுடைய சமூகத்துல ஓடிருங்க, அப்பாவுடைய பாதத்தை பிடிச்சுக்கங்க. ஏசப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்ய முடியும், உங்களை தவிர எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாதுன்னு அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் உதவி செய்து நீங்கள் அகப்பட்டு இருக்கிற இக்கட்டுல, நீங்கள் அகப்பட்டு இருக்கிற அந்த சிக்கலான சூழ்நிலையில உங்களை மீட்டு உங்களுக்கு ஒரு புது வாழ்வை ஆண்டவர் தருவார். அதனால ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மீட்பு விடுதலையை தாங்க அப்படின்னு நீங்க கெஞ்சுங்க. அவர் உங்களுடைய சோதனையிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை காப்பார். ஏன்னா சோதனைகள்ல இருந்து விடுவிக்கிற கர்த்தர் உங்க கூட. God bless you.